நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜூன் 19. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வரை உள்ள வசனங்கள் மற்றும் 37வது அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். வசனம் 10. தேவன் தாம் பூமியில் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்தின் பொருட்களில் முதலாவது குறிப்பு உடன்படிக்கை பெட்டி அல்லது சாட்சி பெட்டியை பற்றியது. இதுவே அவருடைய மகிமை வெளிப்படுகிற தேவ ஆசனம். இது சீத்திம் மரத்தால் செய்யப்பட்டு பசும் பொன்னால் மூடப்பட்டது. இதில் சீத்திம் மரம் இயேசு கிறிஸ்துவின் மனுஷீகத்தையும் பொன் அவருடைய தெய்வீகத்தையும் மனுஷீகத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் மக்களுடைய வனாந்தர வாழ்க்கையில் முக்கியமானதாகவும் அவர்களுடைய நலனில் முக்கியமானதாகவும் விளங்குகிறது. இந்த பெட்டிக்குள் சாட்சி பிரமாணமாகிய 10 கட்டளைகள், ஆரோனின் துளிர்ந்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் வைக்கப்பட்டன. 10 கட்டளைகள் தேவனின் மாறாத பிரமாணத்தையும், துளிர்ந்த கோல் கிறிஸ்துவின் நிலையான ஆசாரியத்துவ அதிகாரத்தையும், மன்னா மக்களின் தேவைகளை சந்திப்பதற்கு கிறிஸ்துவே மெய்யான ஜீவ அப்பமாக விளங்குகிறார் என்பதையும் சுட்டி காட்டுகிறது. இது மட்டுமின்றி இம்மூன்றும் இஸ்ரவேல் மக்களின் பாவங்களுக்கும் அடையாளமாக இருக்கின்றன. பொன் கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்கிய கீழ்ப்படியாமையுடனும், ஆரோனின் ஆசாரியத்துவத்திற்கு எதிராக கோராகின் ஆசாரியத்துவ போட்டியினால் ஏற்பட்ட முரட்டாட்டத்துடனும், உணவுக்காக மக்கள் மோசேக்கு எதிராக எழும்பிய முறுமுறுப்புடன் இவை தொடர்புடையதாக இருக்கின்றன. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மீது ஆண்டுக்கு ஒரு முறை பாவ பரிகார நாளில் இரத்தம் தெளிக்கப்பட்டது. தெளிக்கப்பட்ட இரத்தம் மக்களின் பாவங்களை மூடியது. தேவன் அவர்களை கீழ்ப்படியாமையின் விளைவாகிய நியாய தீர்ப்புக்கான மக்களாக பார்க்காமல் கிருபையினால் சிந்தப்பட்ட இரத்தத்தால் பாவம் மூடப்பட்டவர்களாக பார்க்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக கிறிஸ்து விளங்குகிறார். நாம் விசுவாசித்து நீதிமானாக மாற்றத்தக்க பலி இதுவே. இந்த கிருபாதார பலியின் இரத்தமே நம்மை கழுவி சுத்திகரித்து தேவ சமூகத்திற்குள் செல்வதற்கான தைரியத்தை வழங்குகிறது. நாமும் ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவதற்கு இதுவே தகுதியை அளிக்கிறது. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்திலிருந்து நான் உன்னை சந்திப்பேன் என்று ஆண்டவர் கூறினார். பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும் புதிய வழியை கிறிஸ்து நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். ஆசாரியனால் பெட்டியின் மீது இரத்தம் தெளிக்கப்பட்டது. நாமோ துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் இருக்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெட்டியின் மீதும் கூடாரத்திலும் வெளிப்பட்ட தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இன்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்குள் வாசம் பண்ணுவது எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலர்கள் பயபக்தியோடு சுமந்து சென்றது போல நாமும் தேவ பிரசன்னத்தை நமது அன்றாட வாழ்வில் சுமந்து செல்ல வேண்டும். நமது இருதயமாகிய பெட்டிக்குள் அவருடைய ஜீவ வார்த்தைகளை காத்து கொள்ளவும், அவருடைய வழிநடத்தலுக்கும் கீழ்ப்படியவும், அனுதினமும் அவர் அருளும் ஆவிக்குரிய மன்னாவாகிய கிறிஸ்துவுக்குள் திருப்தி அடையவும் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் இன்று நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தின் மூலமாக உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். எனவே இந்த மேலான அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் ஜீவிப்போம். ஆமென்.